ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 82. இந்த பகுதியில் 89வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 10. சுரேஷ சரணம் ஷர்ம விஸ்வரேதோ பிரஜாபவக ஆக சம்வத்சரோ வியாலவ் பிரத்யய சர்வதர்ஷனக. 89வது நாமம். ஓம் விஸ்வரேதசே நமக. த சீட் ஃபார் தி யூனிவர்ஸ். அதாவது உலகம் பிறந்தது அவருக்காக, இந்த பிரபஞ்சத்திற்கான விதை என்று சொல்லலாம். இதை பற்றி மிகவும் ஒரு சுவாரஸ்யமான உரையாடலில் இருந்து பார்க்கலாம். யாருக்கும் நடந்த உரையாடல் தெரியுமா? இறைவனுக்கும் ஒரு பக்தனுக்கும் நடந்த உரையாடல். அது எங்கே நடந்தது என்றால், திவ்ய தேசமான திருவகிந்திபுரத்தில் நடந்தது. அப்படி என்னதான் பக்தனும் இறைவனும் பேசிக்கொள்கிறார்கள் என்று பார்க்கலாமா? இந்த திவ்ய தேசமான திருவகிந்திபுரம் கடலூருக்கு அருகில் உள்ளது. அங்கே வேதாந்த தேசிகன் என்ற வைணவ பக்தர் இருந்தார். அவர் அங்கே குடிக்கொண்டிருந்த தெய்வநாக பெருமாளை குறித்து பல துதிகள் பாடியுள்ளார். ஒரு நாள் தெய்வநாயக பெருமாளை தரிசிக்க சென்ற தேசிகன் பெருமாளை பார்த்து, தெய்வநாயகா, நான் ஒரு திருடன், அதுவும் சாதாரண திருடன் அல்ல, நான் பெரிய திருடன். எப்படி என்றால், இந்த ஜீவாத்மா உன்னுடைய சொத்து, உன்னுடைய ஆனந்தத்துக்காகவும் உனக்கு தொண்டு செய்வதற்காகவுமே ஏற்பட்டவை. நான் மட்டுமல்ல, அனைத்து ஜீவாத்மாக்களுமே அப்படிதான். அனைத்து ஜீவாத்மாக்களுமே உனக்கே உரியதானவை. அப்படி உனக்கே உரியதான ஜீவாத்மாவை அடியேன் என்றல்லவா நான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் நான் எனக்கே உரியவன் என்ற எண்ணத்தில் நான் என்றல்லவா கூறிவிட்டேன். உனக்கே உரித்தான ஒன்றை எனது என்று கூறுவது பெரிய திருட்டுத்தனம் தானே. அது திருட்டுத்தனம் என்பதையும் உணராமல் இத்தனை நாட்கள் வாழ்ந்து விட்டேனே. சரி, போகட்டும். இப்போது உணர்ந்து விட்டேன், திருந்தினேன். உன் திருவடிகளே கதி என்று உன்னிடம் வந்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொண்டு நீ காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். உடனே அதற்கு தெய்வநாயக பெருமாள் என்ன சொன்னார் தெரியுமா? தேசிகரே, உங்கள் கவிதையும் கருத்தும் நன்றாகத்தான் இருக்கிறது. அதற்காக உங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அது எப்படி முடியும்? அந்த அவசியம் எனக்கு இல்லை என்றார். அதற்கு தேசிகன், இல்லை, நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உன் திருவடிகளில் அணிந்திருக்கும் சிலம்பு ஒன்று நழுவி கீழே விழுந்தால் அந்த சிலம்பு தானாக வந்து உன்னை தேடி வருமா? அப்படி நீ எதிர்பார்ப்பாயா? அல்லது நீ அந்த சிலம்பை தேடி செல்வாயா என்று கேட்டார். அது எப்படி தானாக வரும்? நான் தான் தேடி சென்று சிலம்பை கண்டுபிடிப்பேன் என்றார் எம்பெருமான். ஏன் இத்தனை நாள் என்னை தேடி வரவில்லை என்று அந்த சிலம்பிடம் சண்டையிடுவதுதானே என்று கேட்டார் தேசிகன். அது எப்படி முடியும்? உடையவனான நான் தானே உடைமையை தேடி செல்ல வேண்டும். உடைமை எப்படி என்னை தேடி வரும் என்றார் இறைவன். ஆஹா, என்ன ஒரு விளையாட்டு இது! எல்லாம் அறிந்த பெருமான் எப்படி விளையாடுகிறார் பார்த்தீர்களா? அதற்கு தேசிகன் சொல்கிறார், அதே போலத்தான் அடியேனும். அடியேன் உன்னுடைய உடைமை, உன் சொத்து. நீ சுவாமி, உடையவன் நீ. இத்தனை நாள் அடியேன் உன்னை தேடி வரவில்லை என்று எண்ணி என்னை நீ ஒதுக்கி வைக்கலாகாது. உடையவனான நீ உன் உடைமையை அடியேனை ஏற்றருள வேண்டும். அந்த சிலம்பை எப்படி நீயே போய் தேடி எடுத்து உன் திருவடிகளில் அணிந்து கொண்டாயோ, அதுபோலத்தான் அடியேனையும் உன் திருவடி நிழலில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் தேசிகன். எம்பெருமான் இவரது வாக்குவன்மையால் வியந்துதான் போனார். எல்லாம் அறிந்தவராயிற்றே. தேசிகனை பார்த்து புன்னகை பூத்தார். இப்படி தனக்கும் இறைவனுக்கும் நடைபெற்ற இந்த உரையாடலை தேசிகன்
தேவநாய பஞ்சாஷத்தில் ஒரு ஸ்லோக வடிவில் இயற்றியுள்ளார். ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அந்யைரதார்யம் அதுனா விபுதைகநாத ஸ்வீக்ருத்ய தாரயிதும் அர்ஹசி மாம் த்வதீயம் சோரோபநீத நிஜநூபுரவத்ஸ்வபாதே. இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் சொல்வது போல அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவாகிய திருமாலுடைய உடைமைகள். இந்த உடைமைகளை உடையவரான அவருடைய ஆனந்தத்துக்காகவும் அவருக்கு தொண்டு செய்வதற்காகவுமே அனைத்தும் ஏற்பட்டன. விஸ்வம் என்றால் உலகம். இந்த விஸ்வத்தில் உள்ள அனைத்தும் அவரை மகிழ்விக்கவே ஏற்பட்டபடியால் திருமால் விஸ்வேரதஸ் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 89வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் திருமாலுக்கு வலுவில்லா தொண்டு செய்யும் பேறு பெறுவார்கள் பக்தர்கள். அடுத்து 90வது திருநாமம். ஓம் பிரஜாபவாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.